சார், மும்மொழி கொள்கையை ஒரு காலம் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் there is options. வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுனால ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ், பிரெஞ்சு லாங்குவேஜ் மாணவர்கள் விரும்பினால் படிக்கலாம். காரணம், ஜெர்மனிலேயோ பிரான்ஸ்லேயோ ஜப்பான்லேயோ வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது. நவீன காலத்தில், அதாவது கடந்த காலங்களில் யூரோப்ஸ்க்கு தான் இளைஞர்கள் ஐடி கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. பட் நவ் த ஜப்பான் the employment market is open, and Germany employment market is open, and France employment market is open. So I request all the young students and young girls to educate, to promote the other languages. That means option மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர மூன்று மொழி கொள்கை என்பது எங்களுக்கு உடன்பாடு அல்ல. தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் எங்கள் உடன்பாடு. அது வேற, அவங்க புகுத்துற லாங்குவேஜ் வேற இல்ல. என்ன, சமஸ்கிருதம் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும் என்ற கட்டாயத்தில் விதிக்கிறது. அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு உடன்பாடு அல்ல. சார், அதான் படிச்சு நடந்துகிட்டு இருக்கு. என்ன புதுசா கேக்குறீங்க? நடந்துகிட்டு இருக்கு சார், நிறைய நடக்குது. சென்டர்ஸ் பாருங்க, பிரெஞ்சு சென்டர்ஸ் நிறையா இருக்குது, ஜாப்பனீஸ் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. குழந்தைங்க படிக்கணும் தானே சார், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? அதனால இது நல்ல வழி தானே இதெல்லாம் நம்ம தேடுறது. ஆனால் அந்த அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன, அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். மூன்றாவது மொழியை நாங்கள் திணிக்க அனுமதிக்க மாட்டோம். இருமொழி கொள்கை தமிழகத்துக்கு ஏற்புடையது. சார், மேகதாது அணை என்பது காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் என் அருமைக்குரிய சகோதரர் DK சிவகுமார் முதலமைச்சராக இருந்தால் அந்த மாநிலம் வேறு, இந்த மாநிலம் வேறு. எங்க மாநில உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். மேகதாது அணையை காவிரி படுகையில் DK சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் கட்டுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ரிப்பீட்டட்லி நான் திருப்பி சொல்றேன், கர்நாடகா ஒரு செங்கல்ல வைக்க கூட நாங்க தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டோம். சார், நீங்க ஒரு சினிமா பாடல் நடனம் ஆடுறது வந்து வைரலா இருக்கு, எப்படி சார் பாக்குறீங்க? எங்க முதலமைச்சருடைய பிறந்த நாள், முதலமைச்சர் பிறந்த நாளை என்னுடைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகலமா அந்த இடத்துல கொண்டாடினோம். இது ஒரு தப்பா சார்? முதலமைச்சருடைய பிறந்த நாள், எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் யுவதிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது என்னை கூப்பிட்டு நீங்களும் என்னோட கலந்துக்குங்கன்றாங்க. இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன தப்பாயிட போது? அதில் ஒரு தப்பும் கிடையாது. நன்றி சார். அவங்க போட்டாங்க, பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எழுதுறது அதெல்லாம் கிடையாது இல்ல, அது கிடையாது இல்ல. என்ன, முதலமைச்சருடைய பிறந்த நாள் சார், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.